ஹலோ மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு டே விலாக் பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி காட்டின பார்த்திங்கன்னா ஃபோட்டோ, அது வந்து காலையில் போட்ட போலும் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கடுத்தது காலையிலே ஒரு தரிசனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாம்பு படுத்துருக்கு பாருங்கள். நல்லா அவ்வளோ பெரிய வளர்த்தி, சரியான பெருசு சாரப்பாம்பு. நாங்கள் அதை எதுவும் பண்ணல, அது பாட்டுக்கு படுத்துருந்துச்சு. ஒரு 1 ஹவராக படுத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு போயிடுச்சு, விட்டுட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கு தம்பிங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் பூக்காரக்கா பூ கொண்டு வந்துருந்தாங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஜாதி பூவை கட்டிடலாமே, அதுதான் நைன்னு இழுத்துக்கிட்டே போகும்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு ரெட்டையாக பொறுக்கி ஜாதி பூவை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ பூ பாருங்கள், கிட்டத்தட்ட 3/4 கிலோ பூ வந்து ஜாதி பூவை கட்டி முடித்ததுக்கப்புறமா கதம்பம் கட்ட ஆரம்பித்தாச்சு. கதம்பை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக கட்டி முடிச்சிட்டேன். டக்குன்னு கட்டி முடிச்சாச்சு. அது ஜாதி பூ வந்து ரெட்டையாக எடுத்து வச்சு கட்டுறோமா, அதனால் வந்து லேட் ஆகிடும். ஒரு 1/2 கிலோவுக்கு பக்கத்தில் வேகமாக கட்டிட்டேன். அதுக்கப்புறம் கைவலி எடுத்துக்கிச்சு. அதனால் சரி பொறுமையாக கட்டலாமேன்னு சொல்லிட்டு அப்போ தான் வீடியோ எடுத்தேன் உங்களுக்கு ஜாதி பூ கட்டுறத. கதம்பை சும்மா ஃபாஸ்ட்டாக சருன்னு இழுத்தெறிஞ்சிடலாம். அது வந்து ஆசையாக இருக்கும், கட்ட கலர் கலராக இருக்கிறதுனால. கதம்பமும் கட்டி முடிச்சதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்த்துலான்னு சொல்லிட்டு தம்பி வர்றதுக்குள்ளே குளிச்சுட்டு துணி துவைக்கிறது எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஈவினிங் வச்சு சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வாசலிச்சு காலையிலேயே நான் குழம்பு போட்டுருவேன். மார்னிங் ஈவினிங் 2 நேரமே நான் குழம்பு போட்டுருவேன். எனக்கு பிடிக்காது, 2 நேரமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் வாசன்னு நினப்பேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஐயோ எனக்கு வீடியோ டெய்லி என்னால் வீடியோ கொடுக்க முடியல. அதனால தான் எப்போயாவது ஒரு தடவை கொடுக்குறேன். அது வீடியோ கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. எதனால் அப்படின்னா, நம்மள ஃபஸ்ட் டைம் போடுறப்பெல்லாம் 3 லேக் 2 லேக் 1 லேக் அப்படின்லாம் வியூஸ் வந்து போச்சு. ஆனால் இப்போ வியூஸே போக மாட்டேங்க. என்ன ரீசன் எனக்கே தெரியல. அதனால் வந்து எனக்கு இப்போ வீடியோ கொடுக்கவே எனக்கு பிடிக்கல. நம்ம கஷ்டப்பட்டு எடுத்து எடிட்டிங் பண்ணி நம்ம போடுறோம். ஆனால் அது வியூஸ் போகாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து இப்போ வீடியோ கொடுக்குறது இல்லை, கொடுக்காமே இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு நம்பிக்கைன்னு சொல்லிட்டு சரி வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஷார்ட் வீடியோவுக்கு மட்டும் ஒன்று எடுத்து எடிட்டிங் பண்ணி போஸ்ட் போட்டாச்சு. இந்த வேலையை முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வீட்டு வேலையை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அதையும் ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு திருப்பி வாசலுக்கு தண்ணி காலையில் தெளித்து குளம் போட்டது இல்லாமல் ஈவினிங் தண்ணி தெளித்து குளம் போட்டுட்டு இருந்தேன். சிம்பிளாக விளக்கேற்றணும் இல்லையா, அதனால் நான் வந்து புள்ளி வச்சுடுவேன். புள்ளி ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன கோலம் போடுறதுன்னு யோசித்தேன். முன்கூட்டியே வந்து இந்த கோலம் தான் போடணும், இதுதான் போடணும்லாம் நான் யோசிச்செல்லாம் எப்பயுமே வைக்க மாட்டேன். அது அப்போலேருந்தே பழகிடுச்சு. நானாக ஒரு புள்ளி வச்சுருவேன். இந்த புள்ளி வச்சதுக்கப்புறம் சரி ஏதோ ஒரு கோலம்னு சொல்லிட்டு போட்டுருவேன். இனிமேல் நம்ம பிளான் பண்ணி போட்டால் நல்லா போடலாம் தான். எங்கெங்கே பிளான் பண்ணுறதுக்கெலாம் நேரம் இல்லை. புள்ளி வச்சு ஏதோ ஒரு கோலம் போடணும்னு சொல்லிட்டு போட்டுருவேன். வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் டெய்லியும் ஏதோ ஒரு கோலம் வந்து என்னால் கொடுக்க முடியும். எனக்கு பிடிச்ச கோலங்கள் மாதிரி நானாக க்ரியேட்டிவ் பண்ணி போடுறது தான். யூடியூப்லலாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் போட்டுருவேன், அவ்வளோதான். எப்போவுமே வந்து வெளிவாசலும் நான் 2 நேரம் வந்து காலையில் ஈவினிங் 2 நேரமே கோலம் போட்டுருவேன். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த
இடம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குமா, அங்கே வந்து நான் எப்பயும் விளக்கு ஏற்றுவேன். மாடம் இருக்குது, 2 சைடும் மாடம் இருக்குது. 2 சைடு 2 விளக்கு ஏற்றுறதுனால அங்கே கோலம் இல்லாமல் வெறுமனா இருந்தால் எனக்கு பிடிக்காது. அது வந்து ஒயிட் டைல்ஸா, அதனால் கோலம் மாவு இந்த வெள்ளை மாவுலலாம் போட முடியாது, பச்சரிசி மாவுலலாம் போட முடியாதுன்னு செம்மண்ணில் வந்து நான் கோலம் போடுவேன். காவிப்பொடி சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து தண்ணியில் கரைச்சி கோலம் போடுவேன். அது போட்டால் தான் எனக்கு வீடே ஒரு மாதிரி இருக்க மாதிரி எனக்கு பிடிக்கும். இது வந்து காலையில் போட்ட கோலம், அது ஒரு குட்டி குட்டி கிளிப்பிங்ஸாக காட்டியிருக்கேன். இது வந்து பாம்பு பார்த்தோம் இல்லையா அது. 3வது வந்து ஃபஸ்ட்டு ஜாதிப்பூ வந்து கட்டி முடிச்சிட்டோம். ஜாதிப்பூ கட்டி முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு கதம்பம் கட்டிட்டோம். கதம்பம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோக்காக வந்து ஒரு கோலம் போட்டு போர்டில் வீடியோவும் எடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் நான் போட்ட கோலம், ஒரு கோலம் தான் ஃபோட்டோ பிடிச்சிருக்கேன், ஒரு கோலம் ஃபோட்டோ பிடிக்கவே இல்லை. அது இப்போ தான் எனக்கே தெரியுது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.